ஸ்பஞ்ச் தயாராகிவிட்டது. சும்மா கம கம கமன்னு மூக்கு அப்படியே இழுத்து பிடிக்குது. இப்போவே சாப்பிடணும் மாதிரி மணக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே. அப்படியே எடுத்து ஊற்றி அதுக்குள்ளேயே நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ண இதே மாதிரி வந்திருக்கும் பதத்துக்கு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டும். பார்த்து ஊற்றி கொள்ளுங்க. நன்றாக பாருங்கள் என்ன மாதிரி அந்த மிக்ஸினை நீங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுக்கு பின்னால் இதே மாதிரி 2 தட்டுக்கு வச்சுருக்கிறோம். வச்சதுக்கு பின்னால் பாருங்கள் அப்படி வச்சு நம்ம மூடி போடலாம். வாவ், ஸ்பஞ்சு எப்படி இருக்கு? சட்டப்படி இருக்குல்ல? எங்கள் கடையில் வாங்கி யோசிங்களா? கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம சகோதரி செஞ்ச ஸ்பஞ்ச். கடையில் என்னங்க கடையில் இப்படி ஒரு டேஸ்டியான ஸ்பஞ்சை சாப்பிட முடியுமான்னு யோசிக்கணும். இந்த ஸ்பஞ்சு எப்படி தயாரிக்கப்பட்டது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, வீட்டிலேயே நீங்களும் தயாரித்து நீங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைய வீடியோவில் இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். உலகளாவ இதில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நம்மளோட வீடியோ வித்தியாசமாக இருக்க போகின்றது. நியூஸ் போடுவோம் அல்லது வேறு ஏதாச்சும் மோட்டிவேஷனான கதைகளை பேசுவோம். இன்றைய தினம் ஒரு ஸ்பஞ்ச் தயாரிக்கிறது, அதாவது வீட்டிலேயே நம்ம ஸ்பஞ்ச் தயாரித்து எப்படி சாப்பிடலாம்ன்றத முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தா நிச்சயமாக உங்களோட வீட்டில் நீங்களும் இதே மாதிரி அழகான ஸ்பஞ்சை டேஸ்டியான ஸ்பஞ்சை சமைச்சு சாப்பிட முடியும். ஆகவே முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துட்டு சொன்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோகளை பாருங்கள். நிச்சயமாக நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் என்பது சந்தேகம் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான ஸ்பஞ்சை தயாரிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கோதுமை மாவு 200 கிராம், சீனி 200 கிராம், பேக்கிங் பவுடர் 2 கரண்டி, மேக்கிங் சோடா 1/2 கரண்டி, ஃபார்ம் ஆயில் 150 மில்லி, உப்பு தேவையான அளவு, முட்டை 3, பைனாப்பிள் எசன்ஸ் 5 மில்லி, தண்ணீர் 1 கப். இந்த பொருட்களை வச்சு தான் அந்த ஒரு சுவையான ஸ்பஞ்சை நாம் தயாரிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த தயாரிக்கிற முறையை பார்ப்போம். தயாரிக்கிற முறையை நீங்களும் நன்றாக அவதானித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ நீங்கள் வீட்டிலையே பார்த்து கூட நீங்களும் இதே மாதிரியான ஸ்பஞ்சை தயாரித்து கொள்ளலாம். முதல்ல நாம் முட்டையை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்ற வேண்டும். இதே மாதிரி நீங்களும் உடைச்சி முட்டையை ஊற்றி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எசன்ஸை சேர்த்து நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டியிருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் நன்றாக பார்த்தே செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக இதே மாதிரியான ஸ்பஞ்சை இதே மாதிரியான சுவையான ஸ்பஞ்சாக நீங்களும் வீட்டிலேயே தயாரித்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த எசன்ஸையும் முட்டையும் அடித்து எந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணணுன்றதை இந்த செய்முறையில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த முட்டையும் எசன்ஸையும் நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டும். மிக்சிங் செய்கிற அளவுக்கு இந்த ஸ்பஞ்சுகள் பதமான முறையில் டேஸ்டியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதே பாருங்கள், இதே மாதிரி நன்றாக முடிஞ்ச அளவு நீங்கள் இது ரெண்டையும் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். சீனியையும் நீங்கள் பொடியாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவு பொடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சீனியையும். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ ஃபார்ம் ஆயிலை ஊற்றி அதையும் நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டும். ஃபார்ம் ஆயிலையும் எடுத்து ஊற்றி அதுக்குள்ளேயே நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மீண்டும் நன்றாக கலந்து கொண்டு அந்த கலவையோட கோதுமை மாவையும் சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆமாம், கோதுமை மாவையும் நம்ம மன்னிக்க வேண்டும். கோதுமை மாவு இல்லை, இது சீனி, பொடி பண்ணிய சீனி. அதுவும் கோதுமை மாவு போன்றே காட்சியளிக்கின்றது. இதுவும் சீனியையும் நன்றாக போட்டு நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டும். சீனியையும் போட்டதுக்கு பின்னால் 1 கப் தண்ணியையும் ஊற்றி அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு விளங்கும் போதுமான அளவுக்கு அந்த தண்ணீரை ஊற்றுங்க. முதல்ல ஊற்றி அதையும் நன்றாக மிக்சிங் செய்யுங்க.
நன்றாக மிக்சிங் செய்யுங்க. இந்த செய்முறையை நீங்கள் பார்த்தே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்களும் வெற்றிகரமாக இந்த செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீர் சேர்த்ததுக்கு பின்னால் பவுடர் சீனியை சேர்த்துக்கொண்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அனைத்தையும் சேர்த்துக்கொள்ள நிலைமை ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கோதுமை மாவை இப்போ தான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கோதுமை மாவை நன்றாக போட்டு அதையும் நன்றாக மிக்சிங் செய்ய வேண்டி ஏற்படும். இப்போ பாருங்கள், மிக்சிங் செய்கிற முறையை பாருங்கள். இப்படி தான் இதை நன்றாக பதம் பண்ண வேண்டும். இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களும் மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பவும் அந்த மீதி மாவையும் போட்டு எல்லா மாவுக்களையும் போடுங்க. பார்த்துட்டு சொன்னாங்க இந்த பொருட்களை வச்சு 35 ஸ்பஞ்ச் தயாரிக்கலாம்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இரண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டும். இனிமேல் இதுக்கு தேவைப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாம் சேர்த்துக்கொண்டதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இனிமேல் தான் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ண இதே மாதிரி வந்திருக்கும் பதத்துக்கு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டும். மிக்சிங்கில் தான் இந்த பொருள் சரியான 100க்கு 100 விதமான சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மிக்சிங் வந்தது கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கலவை, உங்களுடைய கலவையில் தான் இருக்கின்றது எல்லாமே. இதே மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்க தானே, இந்த செய்முறையை பார்த்தே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக வெற்றிகரமான முறையில் உங்களோட வேலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் விரும்பினா செய்யலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் மூலம் செய்யப்பட்டது. இது கடையிலையும் இருக்குது, வாங்கி உங்களுக்கு அந்த ஸ்பஞ்சை போட்டு ஸ்பஞ்சுக்கு மேலே இதை தூவுறது தான் இந்த கொக்கோ பவுடர் மிக்சின். இது நீங்கள் கடையிலையும் இருக்கு, வாங்கி வேணும்னா போட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்பஞ்சை மட்டும் தயாரித்து சாப்பிட்டு கொள்ளலாம். இது நான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொக்கோ பவுடர் மிக்சினும் போட்டிருக்கிறாங்க. இதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஸ்பஞ்சுகளை ஊற்றுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் கவர் எடுத்து அப்படியே அதுக்குள்ளே எல்லாம் அழகாக ஒரு ரேயில் அடுக்கி வச்சு இதே மாதிரி வடியாமல் அழகான முறையில் நாம் ஊற்றிக்கொள்வோம். இதே மாதிரி நீங்களும் பார்த்து ஊற்றிக்கொள்ளுங்க. நன்றாக பாருங்கள் என்ன மாதிரி அந்த மிக்சினை நீங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுக்கு பின்னால் இதே மாதிரி ஸ்பஞ்ச் கவர்களை வச்சு ஒரு ரேயில் அழகான முறையில் செய்து கொள்ளுங்க. இதே மாதிரி ஊற்றிக்கொள்ளுங்க. முதல்ல நாம் வெறும் 12 ஸ்பஞ்சுகளை தயாரிக்கிறதுக்கு தான் இப்போ இதுக்குள்ளே ஊற்றி வச்சுருக்கிறோம். மீதி மிக்சின் மாவு அப்படி இருக்கின்றது. இதை எடுத்ததுக்கு பின்னால் திருப்பவும் நம்மளுக்கு தயாரித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கொக்கோ பவுடரால் செய்யப்பட்ட மிக்சினை அதுக்கு மேலால் அழகான முறையில் இப்படி தூவிக்கொள்ளலாம். இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா வெற்றிகரமாக உங்களோட நீங்கள் தயாரிக்கக்கூடியதையும் செய்து முடிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து அப்படியே அவனுக்குள்ளே நாம் வைக்க போகிறோம். இதை வச்சாச்சு பார்த்துங்க. இதே மாதிரி 2 தட்டுக்கு வச்சுருக்கிறோம். வச்சதுக்கு பின்னால் பாருங்கள் அப்படியே வச்சு நம்ம மூடி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் தயாராகி விட்டது. சும்மா கம்மன்னு மூக்கு அப்படியே இழுத்து பிடிக்குது. இப்போவே சாப்பிடணும் மாதிரி மணக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயே அப்படி ஒரு டேஸ்டியான மனம் அடிக்குது பாருங்கள். ஸ்பஞ்ச் தயாரிக்கப்பட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 20 நிமிஷத்தில் ஸ்பஞ்சை தயாரிச்சிட்டோம். வெறும் 20 நிமிஷத்தில் ஸ்பஞ்சை தயாரிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா வெற்றிகரமான முறையில் நீங்களும் செய்து முடித்து கொள்ளலாம். யாராச்சும் புதுசாக இந்த சேனலுக்கு வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.